இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லேண்டு தொலாகிட்டு இருக்கிறீங்களா? இந்த லேண்டு உங்களுக்காக தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோடு இருந்துங்க கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. கட் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வரக்கு வந்து 20 அடி அகலம் உள்ள மண் பாதைங்க. சும்மா ஒரு 150 மீட்டர் உள்ளே வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாம். நீங்கள் நல்லா அருமையான செம்மண் பூமிங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிங் பண்ணி வச்சிட்டாங்க. பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்துங்க ஒரு 40 கிலோமீட்டர்லேயுமே, பல்லடத்துலேருந்து ஒரு 44 கிலோமீட்டர்லேயுமே, தாராபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா 24 கிலோமீட்டர்லேயுமே, சூலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 63 கிலோமீட்டர்லேயுமே, உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்தீங்கன்னா 22 கிலோமீட்டர்லேயும் வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க. காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு ஸ்கொயராக வந்துடுங்க. எந்த மூலையும் இழுக்காதுங்க. பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஏக்கரா 85 சென்ட்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து கிணறோ சர்வீஸோ போர்வெல்லோ கிடையாதுங்க. நம்ம தான் வாங்கி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமங்கலம் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா, அதாவது பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. இதான் உள்ளே வரக்கான வழி பாதைங்க. நல்ல அகலமான தடங்க. கிராவல் கூட்டி நீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு மாதிரியே போட்டு வச்சுக்கிறாங்க. சும்மா ஒரு 100 to 100 மீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க. அந்த மேகோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்புக்கு மேவரமாக வந்து தார் ரோடுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்பின்னிங் மில் ஒன்று இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு தினந்தோப்பு பண்ணுறதுக்குலாம் வந்து சூட்டபுள் ஆகுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் தோப்பு போட்டிருக்கிறாங்க. மாமரம் வைக்கிறதுக்கு, நெல்லிமரம் வைக்கிறதுக்கு, தினந்தோப்பு பண்ணுறதுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபுள் ஆகுங்க. சின்னதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வெங்காயக்கூடன் போடுறதுக்கு, ஏதோ பட்டுப்பூச்சி தோட்டம் அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சூட்டபுள் ஆகுங்க. கிணறு சர்வீஸும் நம்ம தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஏக்கரா 85 சென்ட்டுங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் வந்து 41 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. மொத்த ஏரியா 385ங்க. விலை வந்து 41ங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸுங்க. குடிமங்கலத்துக்கும் ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. மெயின் ரோடுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு வைங்களேன். உங்களுக்கு அக்கம் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துலேயே ஃபுல்லாக வீடுகளும் இருக்குதுங்க. வில்லேஜுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான தடங்க. நல்லா அகலமான தடங்க. தடத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராவல் கூட்டி ரோடு மாதிரியே வச்சுருக்குறாங்க. மொத்த ஏரியா வந்து 385ங்க. கரெக்டாக உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து 2.5 கிலோமீட்டர் வந்தால் நீங்கள் பூமிக்கு வந்துடலாம். நீங்கள் 2 பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் போட்டிருக்கிறாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விலைக்கு வந்து ரீசேல் பண்ணுறதுக்கும் செட் ஆகுங்க. இதான் தார் ரோடுங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகிறக்கான வழி வந்துங்க இதாங்க. இந்த பென்சிங் அப்படியே வந்து தெம்பருங்க. தெம்பரத்தில் வந்து தினந்தோப்புக்கு வந்து வடவரமாக வந்துருங்க. ரோடு மட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடம் போட்டு வச்சுட்டாங்க.